சரவணம், முக்கியமான விஷயம் எல்லாம் சொல்லலையா? ஐயோ ஆயா, நான் கூட முக்கியமான விஷயம் பேசணும் உங்க எல்லார்ட்டையும். என்னம்மா அமைதியா உட்காந்துருக்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு? என்னன்னு சொல்லுமா. அது ஒண்ணும் இல்லையா? ஆண்டாளுக்கு ஆ, 5 மாசத்துல ஒரு சோறு கட்டி போட்டுட்டு, அப்புறம் 7 மாசத்துல ஒரு சோறு கட்டி போட்டுட்டு, 9 மாசத்துல வளகாப்பு பண்ணலாம்யா. ஏமா, நல்ல விஷயம் தானே, இதை பண்றதுக்கு என்னம்மா? சரவணம், கல்யாணத்தை தான் யாரும் இல்லாம பண்ணிவிட்ட, வளகாப்பு எல்லாருக்கும் தெரியுற மாதிரி நடக்கலையா? அதுக்கு என்னம்மா, ஊரே மெச்சுக்கிற அளவுக்கு ஜாம் ஜாமுன்னு கல்யாணத்தை நடத்திடலாம். நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. ஆண்டாளு, உனக்கு என்ன பண்ணணும், என்னெல்லாம் பண்ணணுமோ என்கிட்ட சொல்லாயா? ஆய் வயிறுமா இருக்க, இப்பதான் உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க முடியும் ஆயா. அப்பதான் எனக்கு எதுவும் வேணாம், நீங்க எல்லாரும் என் கூட இருக்கீங்கல்ல, எனக்கு அதுவே பெரிய பலமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் ஆயா. உங்க இஷ்டப்படி நீங்க என்ன பண்ணாலும் நான் சந்தோஷமா இருக்கேன். என்ன என்ன முக்கியமான விஷயம்? வாடிய ஊத்தி கொட்ட வந்து உக்காரடி. 25 வருஷத்துக்கு முன்னாடி என் குடும்பத்தை கலைக்க வந்தவ இன்னும் கலைச்சுக்கிட்டே தான் இருக்கிறா. கலையோ கலையோன்னு இப்ப ஆறு கல்வி அப்படியே வாய கிழிச்சு உப்பு வச்சு தச்சு விடுவேன். சரியா? அந்த திமுர்ல ஏன்ட்ட வச்சுக்காத. 25 வருஷத்துக்கு முன்னாடி என் குடிய கெடுக்கிறதுக்கு உன் வீட்டுக்கு மருமகளை எழுதிட்டு வந்த என்ன ஒருத்தன் கூட உன் வீட்டுக்கு பொண்ணு தரதுக்கு சம்மதிக்கல. ஏன் அப்ப இழிச்ச வாயை கொடுத்து விட்டான். ஏம்மா அமைதியாருமா. ஏய் வாயை மூடு. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் எவ்வளவு கொடுமையை அனுபவிச்சோன்னு எனக்கு தான் தெரியும். நீ எல்லாம் கை குழந்தையா இருக்கும்போது எவ்வளவு சண்டை நடக்கும் தெரியுமா? இரு, நான் இப்படி உட்காந்து பேசினாதான் எல்லாம் லாய்க்கப்படும். நான் எத்த தள்ளி உட்காரு, அப்புறம் மறைச்சிட்டேன்னு சொல்லாத. தள்ளி உட்காரு. ஆண்டியே, என்னடி உனக்கு கேடுக்கலாம், கொஞ்சம் கம்முன்னாத இருடி. மருமக வாயும் வயிறுமா இருக்கிறா, வளைகாப்பு கட்டி போடலான்னு உனக்கு தோணுச்சாடி? என்னடி வெக்கம் கட்டவளே, ஆண்டி இந்த உசுரை வச்சுக்கிட்டு அலையிற திரிகிற 2 பிள்ளைங்க தலைக்கு ஒசந்துருச்சுடி. இன்னமும் புத்தி போலனா மாறலனா நான் தான் மாறணும், இல்லைனா சாவணும். ஏன் இந்த இங்க பாரு, நான் சொல்றத மட்டும் கேளு. நீ மாறவும் வேணாம், ஒன்றும் வேண்டாம், சாவுங்கிறேன். செத்துப்போ, சும்மா நொய் 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 நொயின்னு. ஏய் ஏன்டி இப்படி பேசுற? சாவு சாவுன்னு ஏன்டி உன் குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுத்துட்டு வந்தேல்ல, என்ன செருப்பு கொண்டு அடிக்கணும்டி நார. ஏடி அவளுக்கு வளைகாப்பு கட்டி போடணுங்கிறியா வேணாங்கிறியா? 2ல 1 சொல்லுடி. அவுத்தி கொட்டை யாத்த எப்ப பாரு கொட்டை கொட்டை கொட்டைன்னு திட்டுறியே. நான் எந்த கொட்டையை திருடிட்டு வந்தேன் சொல்லுத்த? கொட்டையை கொட்டை கொட்டை கொட்டைனா எந்த கொட்டையை நான் வச்சுக்கிறேன்? இப்படிலாம் பேசாத, அப்புறம் வாயில இல்ல தலையிலேயே கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டிடுவேன். ஐயோ அப்பதான் அத்தை, என்னாச்சு உங்களுக்கு? நீங்க ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? விடுங்கத்த. ஏம்மா, அவ ஒரு பொம்பளைனா அவகிட்ட போய் பேசிட்டு இருக்கிறியா? ஏமா நீ வேற? ஆமா 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 ஆமா, என் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வரும்போது நான் பொம்பளையா தெரியாம ஆம்பளையா தெரிஞ்சேன், அதனால விட்டுட்டு வந்துட்டீங்களா? ஏன்டா பொம்பளையா தெரியாதாண்டா உங்க வைப்பேன். நீங்க எல்லாரும் வந்து பொண்ணு கேட்டீங்க, ஏதாவது சொல்லி போட்டேன் கம்முன்று. ஏண்டி பேச்சு இருக்க பேச்சுமா எம்மாவ நான் வாடா போடாங்கிறியே? ஏண்டி புத்தி இருக்குதாடி? ஏண்டி பேரம்பேத்தி எடுக்க போறடி? மா புருஷனுக்கு மரியாதை கொடு, மறுவாதை கூட காட்டி பரவாயில்ல. இப்படி 4 பேத்துக்கு முன்னாடி வாடா போடான்னு பேசாதடி சிரிக்கு முண்டை. ஆமா, இந்த வெங்காயத்தானுக்கு நான் மரியாதை கொடுக்கதான் ஓலை. சரி என்ன வளகாப்பு போடணுமா? வளகாப்பு தானே போட்டா போகுது. இப்ப என்ன என் மருமலுக்கு மழை போட எனக்கு ஏதாவது என் வீட்டு வாரிசு. நீ ஏன் கிளவி தலையிடுற? நீ ஏன் கிளவி தலையிடுற? ஏய் நான் சாவர வரைக்கும் இது ஏன் ஓடு. சாவ ஒரு நிமிஷம் இருக்கும்போது கை ரேகையாத வச்சுட்டு போவேன். ஆனா உன் பேர்ல நான் எழுதி கொடுக்க மாட்டேன்டி சவுத்தி. சவுத்தி கொட்டை அத்து. அப்பதான் எனக்கு வளைகாப்பே வேண்டாம், விடுங்க. ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? ஏமா, இப்படி அம்மா ஒரு நல்ல விஷயம் பேசும்போது இப்படி சண்டை அடிச்சுட்டா என்னம்மா இருக்கும்? இந்த காரியம் விளங்குமா? ஏமா அப்படி வாயும் வயிறுமா இருக்கிறா? அவ ஆசைப்பட்டு கேட்கறா வேற. இப்படி சண்டை அடிச்சுக்கிட்டு செஞ்சா நல்லாவா இருக்கும்? ஏமா நீங்க அது திரும்ப முதல்ல மூஞ்சி மார்க்கட்டையும் கோணத்துக்கு தகுந்த மாதிரி பேசுற கோணம் கெட்ட முண்டை. நான் வீட்டுல வந்துட்டா வந்த அன்னைக்கு என் தாலியை அறுத்து விட்டான்னு நான் அரைச்சிருக்கி. போதும் நிறுத்துங்க. என் பொண்ணாட்டி வளைகாப்பு போட எனக்கு தெரியும். இங்க யாரும் அதை பத்தி பேசாதீங்க. நல்ல முறையில பண்ற மாதிரி இருந்தா பண்ணுங்க. இது என் வீட்டு முத வாரிசு. என் பிள்ளைக்கு வளைகாப்பு போனா எனக்கு தெரியும். ஏதாவது பேசுனீங்கன்னா டென்ஷன் ஆயிடுவேன். நானும் பொறுமையா இருந்துட்டு இருக்கேன். என்ன கத்திட்டு இருக்கீங்க? என்ன கத்திட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கூட விவஸ்தையிடாம. ஐயோ என்னங்க மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுறீங்க? ஏங்க 4 பேர் வேணுங்க, இப்படி பேசாதீங்க. எந்த 4 பேர் வேணும் ஆண்டல் உனக்கு? எந்த 4 பேர்? அந்த 4 பேர் கூட இருந்தலாண்டி. எங்க அம்மா கிட்ட உன்னால 1 ரூபா கஞ்சி கொடுக்க முடியாது. பேச்சா பேசுது, எப்படி பேசுது பாரு. எந்திரிச்சு உள்ள போ உள்ள போ. ஆயா ஆயா அப்படி போடுனாவா பாரு. என்னடா புருஷனை நல்லா கைக்குள்ள முந்தானில போட்டு வச்சுக்கிட்டியாடி? ஏண்டி என் மூத்த மருமகளே, என்னடி வசியம் வச்சிருக்கிற உன் புருஷனுக்கு? எங்க போய் வச்ச ஆயா? சொன்னீனா நான் கூட என் புருஷனுக்கு வைப்பேன். கொஞ்சம் செய்வனை கூட பண்ணணும். ஏன் வீட்டுக்கு மாமியார் கிளவி சாவணுட்டு எங்க போயிட்டு மருந்து வச்ச சொல்லு. தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு பிடிக்கலாம் சொல்லுங்க, நாங்க இப்பவே தனி கொடுத்தோம் போயிடுவோம்.
எழுந்திரி ஆண்டாள், எந்திரி, கிளம்பு. நம்ம தண்ணி குடிச்சு போலாம். எந்திரி. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நம்ம இருக்க வேணாம். என்னங்க ஏங்க இப்படி வேணாங்க. ஐயா சரவணம், கொஞ்சம் பொறுமையா இரு சாமியே. வாயும் வயிறுமா இருக்கிற பிள்ளைய தனியா எங்கேயா கூட்டிட்டு போற? நாங்களாம் இருந்தும் நீ அனாதையே போகணும் மயிரியா. தம்பி, அவ கிடக்குறா. அப்பா நான் சொல்றேன், நீ இங்கே இருப்பா. எங்கப்பா நீ போற? அப்பா, உங்க மேல எல்லாம் எனக்கு மரியாதை இருக்குப்பா. குழந்தை வயித்துல இருக்கும்போது நல்ல விஷயங்கள் மட்டும்தாப்பா அது கேட்டு வளரணும்னு நான் ஆசைப்படுறேன். அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதை விட்டு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் என் குழந்தை கேட்டு வளரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு பணம் இருந்து கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை அப்படின்னா இந்த வீடு எனக்கு தேவையில்லை. நான் இப்பவே கிளம்புறேன். என்ன மன்னிச்சுங்கப்பா. ஆண்டாள், எழுந்திருச்சு வா, கிளம்பு. அம்மாடி, கொஞ்சம் நீயாவது எடுத்து சொல்லுமா, அவன் கோவப்படுறான். மாமா என்ன மன்னிச்சிடுங்க மாமா. அவர் இப்படி சொல்லும் போது என்னால என்ன மாமா பண்ண முடியும்? ஆண்டாள், எழுந்திருச்சு வரியா இல்லையா? இப்போ நான் என்ன பேசிட்டேன்னு இவ்வளோ நாடகம் ஆடுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. குடும்பம்னா ஆயிரம் சண்டை இருக்க தான் செய்யும். அனுசரிச்சு ஓட்ட தெரியாத ஆம்பளை பையலுக்கு ஓ வாய் 3 நாள் குடும்பம் விளங்கு டி விளங்காதவளே. எந்திரிச்சு உள்ள போடி, இல்லை எட்டி மிதிச்சு போடுவேன். ஏத்தா நீ பாரு, உன்னையெல்லாம் தூங்கும் போது குழந்தைகள மேலே போட்டு கொள்றதுக்கு ரொம்ப நேரம் இருக்காது. நான் எதுக்கு விட்டு வச்சிருக்கேன்னா, நாளைக்கு நீ படுத்து கிடக்கும்போது நீ எப்படி மயக்கநிலையில் இருக்கும்போது உங்க கையை எடுத்து ரேக வச்சு சொத்தை என் பேர்லாம் மாற்றிக்குவேன். அதுக்கு தான் நான் பிளான் போட்டு வச்சிருக்கேன். தூ இல்லை ஒரு பொம்பளையாட்டம் அழிச்சா கூட சா மாட்டடி உமா அவரையில் முழிச்சா கூட விளங்காது. ஆண்டாள், எழுந்திருச்சு வரியா இல்லையா? போ. இது வந்துட்டீங்க. அப்பா நடிக்காளுங்க. ராபர்ட், நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும். சொல்லு திவ்யா, என்ன விஷயம்? நீ யாரையோ மேரேஜ் பண்ணிக்க ஓகே சொல்லியிருக்கேன்னு காலேஜில் எல்லாரும் சொல்கிறாங்க, உண்மையா? நீங்க என்ன பண்ற? ராபர்ட் ப்ளீஸ், இப்போ நான் ஆன் டியூட்டியில் தான் இருக்கேன். உங்கள் காலேஜுக்கு தான் கேம்ப் வந்திருக்கேன். ஓகே அதெல்லாம் இருக்கட்டும். நீ யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிற? நான் உங்களை கொஞ்சம் பார்க்கலாமா? திவ்யா, நீ ஏன் அவங்கள பார்க்கணும்னு நினைக்கிற? ஒரு விஷயம் உன்ட்ட நல்லா தெளிவாக சொல்லிக்கிறேன். என்றைக்குமே உன்னை நான் லவ்வரை பார்த்ததே கிடையாது. நான் உன்னை ஃப்ரெண்டாக கூட நினச்சதே கிடையாது. நீ ஒரு சீனியர், இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் நல்ல வேலை பார்த்துட்டு இருக்க. உன் வீட்டில் நல்ல மாப்பிள்ளை உனக்கு பார்த்து கொடுப்பாங்க. உங்களுக்கும் எனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது திவ்யா. ப்ளீஸ் சரியா? எங்கள் அண்ணன் என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காரு. எங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி எங்கள் அண்ணன் எனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்காரு. அப்படி தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். நீ அவங்கள பார்க்குறது சரியில்லை. ராபர்ட், இதான் உன்னோட டெசிஷனா? அப்போ நானும் என்னோட முடிவை மாற்றிக்க மாட்டேன். என்னைக்கு இருந்தாலும் நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன். நீ தான் எனக்கு வேணும். நீ இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது ராபர்ட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இப்போ இதோ நேற்று வந்த பொண்ணுக்கிட்ட கல்யாணம் எப்படி உன்னால் பண்ண முடியுது? அவளை பற்றி உனக்கு என்ன தெரியும் ராபர்ட்? எப்படி நீ கண்ணை மூடிட்டு ஓகே சொல்கிறான்? அண்ணன் பேச்சு எது வேணா கேட்கலாம். வாழ்க்கை துணைவியே வரவில்லை, எதுவுமே தெரியாமல் நீ எப்படி ஏற்றுக்குவ? திவ்யா, திவ்யா, நீ ஆயிரமே சொன்னாலும் நான் கட்டிக்க போகிற பொண்ணு பரிசுத்தமானவ. ஏன், எனக்கு கூட நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் நான் அவளுக்காக ட்ரூவாக இருக்கேன். உனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் நீங்கள்லாம் அவுட்டிங் அது இதுன்னு சுற்றிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நான் கட்டிக்க போகிற பொண்ணு கிடையாது திவ்யா. உனக்கு சொன்னால் புரியாது. ராபர்ட், ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆனா அவ உனக்கு உன்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஏத்தலாம். நீ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், ஓகே? அவ படிச்சிருக்காளா என்னன்னு தெரியல. உனக்கும் அவளுக்கும் எப்படி மேட்ச் ஆகும் சொல்லு. அவளை விட நான் எந்த விஷயத்துல குறைஞ்சு போயிட்டேன்? எனக்கு எம்பாரசிங்கா இருக்கு. ப்ளீஸ் என்னன்னு சொல்லு. திவ்யா ப்ளீஸ் மூவ், ஓகே? நான் டென்ஷன் பண்ணாத ப்ளீஸ். ராபர்ட், ராபர்ட், ராபர்ட். திவ்யா, ஸ்ரேயா, உனக்கே தெரியும் நான் ராபர்ட் எவ்வளோ லவ் பண்றேன்ட்டு. ஆனா அவ என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான். நானும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட், அவனும் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். ரெண்டு பேருக்குமே மேட்சிங்காக தானே இருக்கும். மேட்ச் ரீச் அதர் தானே. பட் ஏன் அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான் ஸ்ரேயா? நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியல. திவ்யா, டோன்ட் வரி. ராபர்ட் யாரை லவ் பண்றானோ அந்த பொண்ணை பார்த்து நம்ம பேசலாம், ஓகே? அது புரிஞ்சுக்கும், கண்டிப்பா அது நடக்கும். நீ இதை நினைச்சு வருத்தப்படாத, நான் இருக்கேன். ஸ்ரேயா, அது சரியா வருமா? ராபர்ட் இன்னும் என் மேல ஆங்கி ஆயிட்டா. அப்புறம் வாட்ஸ் ஹேப்பனிங்? என்ன பண்ண முடியும்? அதான் எனக்கு கொஞ்சம் ஃபியரா இருக்கு. ஏ திவ்யா, அதெல்லாம் சரி வரும். ஐ எம் வித் யூ, ஓகே? டோன்ட் வரி, டோன்ட் பேனிக். லெட்ஸ் கோ. ராபர்ட், எதுக்கு என்ன இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தீங்க? ஆனா எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நான் கனவுல கூட பார்த்தது கிடையாது, தெரியுமா? ரோட்டன், உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. நான் தான் சொன்னேன்ல, இந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் போனது கிடையாது. ரோட்டன், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கேட்டுட்டு நீ சீரியஸ் ஆகக்கூடாது, புரியுதா? டேக் இட் ஈஸி. ஐயோ, நான் பிறந்ததுல இருந்தே சீரியஸா ஆனதே கிடையாது. உங்களுக்கு அது முதல்ல தெரியுமா? எல்லாரும் என்ன திட்டுவாளுங்க. நான் அதை விட்ட ஒரு பங்கு மேல போய் திட்டுவேன். அப்புறம் நான் தான் எல்லாரையும் ஹர்ட் பண்ணுவேன். நான் வந்து சீரியஸ் ஆக மாட்டேன். நீங்க ஏதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம். என்னோட காலேஜில் சீனியர் ஒருத்தவங்க இருந்தாங்க, பேரு திவ்யான்னு. அவங்களுக்கு
என் மேலே ரொம்ப க்ரஷர். அவங்க என்னை ஒன் சைடாக லவ் பண்ணுறாங்க. பட் எனக்கு அவங்க மேலே எந்த ஒரு எண்ணமும் வந்ததில்லை. ஏன் மாமா எனக்கு கோவம் வரட்ட எவனு கேட்ட? ஐயோ நான் ஏமாந்துட்டேனே. ரொட்டன் இப்படி சீரியஸ் ஆனினா நான் சொல்ல வர விஷயத்த உன்னால் கேட்கவும் முடியாது, புரிஞ்சுக்கவும் முடியாது. நான் இந்த டாப்பிக்கை இனிமேல் ஸ்டார்ட் பண்ணவே மாட்டேன். விடு. ஐயோ எதுவா இருந்தாலும் இப்பவே சொல்லுங்க. எனக்கு மண்டை உடைஞ்சிரும் போல இருக்கு. தலையை வலிக்குது. ப்ளீஸ் டெல் மீ. ஏன் என்னோட காலேஜில் திவ்யான்ற ஒரு பொண்ணு என்னோட சீனியர் டி. அவங்களுக்கு என் மேலே ரொம்ப லவ். பட் எனக்கு அவங்க மேலே துளி கூட எதுவுமே எந்த எண்ணமும் கிடையாது. அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். அவங்க உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. சப்போஸ் நான் உன்னை பற்றின எந்த டீட்டெயிலும் அவங்கள்ட்ட கொடுக்கல, ஒரு வேளை நம்மளை ஃபாலோ பண்ணி உன்னை எதுவும் மீட் பண்ணி உங்ககிட்ட ஏதாவது பேசுனா நீ எதையும் நம்பாத அப்படின்ட்டு உங்ககிட்ட முன்னாடியே சொல்கிறான். வேற எதுவுமே கிடையாது. எதையும் நினச்சி மனசை போட்டு குழப்பிக்காத ரொட்டன். நான் எப்படி குழப்பிக்காம இருக்க முடியும்? எனக்கு தலையவே வலிக்குது. என்ன பேசுறீங்க? அவங்க ஒரு டாக்டர். உங்க மேல அன்பு வச்சிருந்தா நீங்களும் அவங்களும் ஒண்ணு சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. நானு உங்களுக்கு எப்போதும் மேட்ச் ஆகவே மாட்டேன். நானும் ஒரு 8ஆம் கிளாஸ் பெயில 12ஆம் கிளாஸ்லயும் பெயில. அவங்களையும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்படியே குளத்தை நெரிச்சிருவேன். கம்மனரு 1000 டாக்டர் வந்தாலும் என்னோட ரோட்டன் போல ஆகுமா? இங்கே பாருடி, எங்கள் அண்ணா சொல்லிட்டாரு நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன். அது மட்டும் கிடையாது, நீ 8ஆம் கிளாஸாக இருந்தாலும் சரி 1ஆம் கிளாஸாக இருந்தாலும் சரி உன்னை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை மாதிரி ஒரு அழகி கிடைப்பாளா? சொல்லுடி. இல்ல, நீங்க அவங்களையே கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு செட் ஆகவே மாட்டேன் தெரியுமா? உங்க ரேஞ்ச் வேற, என் ரேஞ்ச் வேற. சரி ஓகே, நான் நாளைக்கு திவ்யாவை பார்த்து ஓகே சொல்லிடுறேன். ஐயோ என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? சொல்லுவீங்களா? என்ன அழுத்தியா? என்ன நான் ஒரு பேச்சுக்கு சொன்னா நீங்க திவ்யா கூட போறேன்னு சொல்றீங்க? நான் யாருக்காகவும் விட்டு தர மாட்டேன். ஏய் கிறுக்கி, லூசு பிடிச்சவளே, உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன்னு தாண்டி முன்னே பிடிச்சி தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன். கிறுக்கி மாதிரி அழுகிறா, கிறுக்கி மாதிரி அடிக்கிறான். சரி நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன். கவலைப்படாமல் இருடி. சத்தியமா என்ன விட்டுட்டு நீங்க போக மாட்டீங்க? என் மேலே சத்தியமா போகவே மாட்டேன் உன்னை விட்டு. போதுமா? ஐயோ உங்க மேல சத்தியம் பண்ணாதீங்க ப்ளீஸ். சாரி, நான் சத்தியம் கேட்க மாட்டேன். எப்பயாச்சும் என்ன நம்புறியாடி? சாரி, நான் உங்களை நம்புறேன். உங்களை நம்பாம நான் வேற யாரை நம்ப போறேன்? எனக்கு கேட்ட லக்கி ஜாம் நீங்க.